நாவலப்பிட்டி, இம்பல்பிட்டி பிரதேச பகுதியில் காணப்பட்ட ஒரு பங்களாவில் இருந்து ஒரு பெண்ணின் சடலமானது மீட்கப்பட்டிருக்குது. இந்த சடலமானது கழுத்து அறுபட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இவ்வாறு இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட அந்த சந்தேக நபரானவர் நாவலப்பிட்டியில் காணப்பட்ட காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. இவ்வாறு கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணானவர் நாவலப்பிட்டி, இம்பல்பிட்டிய பகுதியை சேர்ந்த 39 வயதுடைய பெண் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அது மட்டுமில்லை, இந்த பெண்ணானவர் குறித்த அந்த சந்தேக நபருடன் கடந்த 9 மாத காலமாக புசல்லாவ பகுதியில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த குறித்த பெண்ணானவர் வெளிநாட்டுக்கு பணி நிமித்தமாக செல்ல உள்ளதாகவும் இந்த சந்தேக நபர் அதை கடுமையாக எதிர்த்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த குறித்த பெண்ணானவர் தனது சட்டப்பூர்வமான கணவரை சந்திக்க நேற்றைய தினம் அவர் வீட்டுக்கு சென்ற நிலையில அங்கிருந்து இந்த சந்தேக நபருக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவ்வாறு அந்த பங்களாவுக்கு அழைத்து வந்த நிலையிலேயே அவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில இவ்வாறான விடயங்கள் தெரிந்த பிற்பாடு நாவலப்பிட்டி காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வராங்க.